நான் ஒரே அண்டர் எஸ்டிமேஷன்லேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் போல இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே இந்த மீட் அண்ட் கிரீட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லி நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. நார்த் இந்தியாவில் எவ்வளோ பேர் சார் வருவாங்க அப்படின்னு இந்த ஸ்பாட்டிஃபைல கேட்டால் 120 to 150 நாங்கள் நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம இவ்வளோ வருஷமா பண்ணுறோம், ஒரு 250 பேர் சேர் போடுங்க, 500 பேர் உட்கார்ற மாதிரி ஹாலை புக் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. 4 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், டே பஞ்சு 250 பேர் வந்துருவாங்களாடா, இல்லைனா நம்ம பசங்களாம் ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்றேன். ஆனால் நான் வந்துருவாங்க, நான் 25 பேர் ஆல்ரெடி வந்துட்டேன். என்னது 25 சூப்பர் அப்படின்னு பார்த்தா அட ஆத்தான்ற மாதிரி கடைசியில் ஒரு 2500-3000 பேர் வந்து ஸ்தம்பிக்க வச்சு ஆனந்த கண்ணீர் என் கண்ணிலேருந்து வரவழிச்சு கில்ட்டி ஃபீலிங்கை கொடுத்து ஐயோ எல்லாரையும் உள்ள கூட முடியலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 1000-1200 பேர் அந்த ஆள் உள்ள 500 பேர் உட்கார்ற இடத்துல ஒரு 1000 பேரை நிக்க வச்சு நம்ம அவங்க கூட பேசணும். வெளியில இருக்கிறவங்க கிட்டலாம் போய் சாரி எல்லாம் சொல்லி அமிச்சோம். அதே மாதிரி போன வாரம் நான் அவங்க கூட பேசும்போது வாரம் ஒரு கேள்வி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன், கேளுங்க உங்க கேள்வியை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடியும் கொடுத்தேன், இன்ஸ்டாகிராம்லயே அனுப்புங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டி அங்கிள் டே ராஜா தம்பி தங்கச்சி கொஞ்ச நேரத்தில் வந்து கூப்பிட்றோமா, அதை என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க, இந்த பச்சை சட்டையே கிட்டத்தட்ட 10 சீசன் நடத்தினாலும் இத்தனை கேள்வி என்னால் எடுத்து அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற அளவு கேள்வி மாதிரி எனக்கு ஒரே கில்ட் ஃபீலிங்கா வந்து எவ்வளோ கேள்வி. அதுவும் கேள்வினா வந்து ஹலோ இந்த மாதிரி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி அது அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, சரி இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லனாலும் அவங்க கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சு பார்க்கலாம்ல. ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையே அப்படியே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? அதாவது பிறந்து 8 வயசுலேருந்து இப்போ எனக்கு 34 வயசு ஆகுது அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்குள்ள நெஞ்சே அந்த ஒரு வாழ்க்கையை படித்து அதில் இருக்கிற ஐயோ இவ்வளோ பிரச்சனை, எத்தனை வழிகளடா அதில் எத்தனை குழிகளடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து பாதிக்கப்பட்டு அதில் இவங்க என்ன கேட்குறாங்க, ஐயோ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்னு யோசிச்சு எல்லாம் வெளில வந்து இன்னொரு கேள்வியை படிக்கணும்னா ஐயோ முடியும், ரொம்ப அப்படியே கில்ட் ஆயிடுச்சுச்சா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ இவ்வளோ பேர் இப்படி அமைச்சிருக்காங்களே. அதாவது இந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அப்படியே எல்லாருமே இதுதான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு இல்லை, அப்படிலாம் இல்லை. எடுத்துறமா கவிதையெல்லாம் ஃபார்வர்ட் டு மினிட்ஸ் இன்டு மினிட்ஸ், அவர் என்ஸ், அவர் இன்டு அவர், டே என்ஸ், டே இன்டு டே, இப்படி போட்டு மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ நெவர் என்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஸ்கூலில் அனுப்பிச்சிருப்போம். அதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி கவிதை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பர்த்டே விஷ் பண்ணி வீடியோ அப்படிலாம் கேட்டாங்க. இதெல்லாம் கூட இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 10 சீசன் ஆஃப் பச்சை சட்டை பண்ணாலும் கேள்விகளுக்கு பதில வந்து சொல்லி முடிக்க முடியாதுன்ற அளவு கேள்வி வந்திருக்கா. அதனால இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் அனுப்பாதீங்க. அதாவது இருக்கிறதுக்கெல்லாம் நான் முதல்ல சொல்யூஷனோ இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறேன். சொல்யூஷன் சொல்றதுக்கு நான் யாருப்பா அப்படின்னு தான் பஞ்சு மிட்டாய் சொன்னேன். ஆமா நான் நீங்களா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியல, ஆனால் ஓவராலா இதுல தான் ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்று தோணும்ல, அதெல்லாம் நான் சொல்றேன். அதனால புதுசா எதுவும் அனுப்பாதீங்க, இருக்கிறவங்கள முடிச்சிடலாம். ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். எதுக்கு இந்த மியூசிக்கை நானே எனக்கு போட்டுக்கிட்டேன்னா நார்மலாக ஒரு எனர்ஜிக்கு போட்டுப்பேன். ஆனால் இன்னைக்கு அந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து வெளில வரதுக்காக போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நிறைய கேள்வி வந்துருச்சு பார்த்தேன். பிடே பச்சை சட்டை ஒன்னதாண்டா இவ்வளோ கேள்விலாம் நீங்கள் அனுப்புவீங்க நான் எதிர்பார்க்கணும். அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு 10 கேள்வி வரும், 15 கேள்வி வரும். அதில் யாரோ ஒருத்தர் எடுத்து இங்கே பாரு இதான் தலையாய பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு பண்ணலாம்னு நினச்சேன். உள்ள இதில் ஆனால் என்னை ரொம்ப ஸ்தம்பிக்க வச்சு ஷாக் ஆக்கி அப்படியே வந்து திடுக்கிட வச்சது என்ன அப்படின்னா காலாகாலமாக நான் சொல்கிறது டைம் இம்மெமோரியல் நம்ம பார்த்த தமிழ் படங்கள், நம்ம வளர்ந்த தமிழ் சமூகம், நம்ம எல்லாருமே வந்து எப்படி அம்மா அப்பா தெய்வம், அம்மா அப்பா யாருக்காக அந்த பெத்த தாய் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெத்து நம்மளை வளர்த்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு மூட்டையை தூக்கி என்னை படிக்க வச்ச காரணத்தினால தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தமிழ் பட ஹீரோ பேசி பார்த்துருக்கோம், எவ்வளோ நெஜ கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி சொல்லி தான் நம்மளை வளர்த்தாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு காக்கைக்கு தன்னம்மா பொன்னம்மான்னு சொல்லிட்டு நான் மூக்குத்திய பண்ணல ஒரு டைலாக்கே எழுதுறேன். என்ன இப்போ சுய விளம்பரமாக பேசி நிற்கிறேன். சரி, பேய் ஆனாலும் தாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ என்ன பண்ணாலும் அம்மா அப்பா நம்மளுக்காக தானே பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்கிற ஒரு சமூகத்தில் வளர்ந்த நானும் நம்ம எல்லாரும் திடீர்னு இந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஏர்லி 30s இருக்கிறவங்க, ஏர்லி 40s இருக்கிறவங்க கூட, அதுக்கப்புறம் சின்ன பசங்க, நான் சொல்றது 15 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற இளையும் வாலிபிகள், இது மாதிரி 15 வயசுலேருந்து 40-45 வயசுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் அமைச்சிருக்கிற கேள்வியில ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்னன்னா, டாக்ஸிக் பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் ஆர் சோ டாக்ஸிக், ஐ அம் நாட் ஏபிள் டு ஹேண்டில் தெம். அப்படின்னா எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப சாவடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க, என்னால அவங்கள தாங்க முடியல. இன்னும் இதெல்லாம் வந்து இந்த சின்ன பசங்கன்னு வச்சுக்கோங்க, 15-25 வயசு பசங்க, 40 வயசுல இருக்கிற ஒருத்தங்க அமைச்சிருக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல எனக்கு பண்ண கொடுமை இன்னைக்கு என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. என் குழந்தைங்களையும் நான் அதே கண்ணோட்டத்தோட பாக்குறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மா அப்பா மேல இருக்கிற கோவம், அம்மா அப்பா பண்ற விஷயங்கள்லாம் பத்தி அவ்வளோ கேள்விகள், ஐயோ கேள்விகள்ன்றோட அவ்வளோ அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா அப்பாக்கள்.
இதில் இவங்க இதை கேட்டாங்க, அவங்க அதை கேட்டாங்க, இவங்களோட பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு நான் கரெக்டான ஆளாக தெரியல. அதுக்கான இடமும் இது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது நிறைய பிரச்சனைக்கு பேரலல்ஸ் ட்ரா பண்ணும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. இந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப இது வந்து போன ஜென்ரேஷனில் நடக்கல, ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த லாஸ்ட் 20 வருஷமாக இருக்கிற அம்மா அப்பா தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிலாமும் இல்லை. என்னன்னா இதில் இருக்கிற பிரச்சனை அம்மா அப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்றது காலகாலமாக இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்றது கூட புரியாத இடத்துல இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு பளிச்சுன்னு இது தப்புன்னு தெரியுது அப்படின்றது தான் பெரிய டிஃப்ரென்ஸே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 22 வயசு பொண்ணு அவள் படித்து முடிச்சு, அதாவது யூஜி பிஜி படித்து வேலைக்கு சேர்ந்து 4-5 மாதத்தில் அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பையன் பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்தே 3-4 மாதம் ஆகுது, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் கெரியர் பற்றி எனக்கு எக்கச்சக்க பிளான் இருக்குது. ஏய் என்ன இப்படி பேசுகிற, நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம்ல. இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, சும்மா தான் பார்க்குறீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆமாம், இதுவும் சும்மா தான் பார்த்துருக்கோம், இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், சும்மா வந்து ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போ, நம்ம ஊர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு 22 வயசு 23 வயசு பொண்ணு தான் சொந்த ஊர் கூப்பிட்டு போயிருக்காங்க. சொந்த ஊர் கூப்பிட்டு போயிட்டு இந்த 2 ஃபேமிலியோட சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு, அந்த பையனையும் வர வச்சு, அந்த ஃபேமிலியும் வர வச்சு, ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு செய்கிறான், அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு பையன் போய் அந்த பொண்ணும் பார்த்துருக்கா. பார்த்ததுக்கப்புறம் அதான் அந்த பொண்ணு பார்க்குற செரிமனியை வாட் எவர் அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு பேசியிருக்கோம். இந்த வருஷம் கடைசிக்குள்ளே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு புரியல, சும்மா தானே வந்து நிற்க சொன்னீங்க. சும்மா தான் வந்து நிற்க சொன்ன, 2 எல்லாம் செட் ஆகிடுச்சு, நல்ல குடும்பம், பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், நீ ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகலாம், இது எதுக்கு உனக்கு வேணான்ற, நீ பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணு. இல்லைம்மா நான் இப்போ தான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ போனால் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கூட தெரியாது, என் கெரியர் இங்கே கரெக்டாக இப்போ தான் ஆரம்பிக்குது, இன்னும் ஒரு 2-3 வருஷமாக எனக்கு என் கெரியரை செட் பண்ணிக்கிறது. கெரியர் என்ன பெரிய கெரியர், ஏதோ பண்ணி ஒரு 10 வருஷம் வேலையில இருந்து ஒரு கெரியர் டெவலப் பண்ணா போகிறோம், இப்போ தானே ஆரம்பிக்கிறேன். இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஒன்று பண்ணு, 1 மாதம் பேசு, 1 மாதம் பேசி பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லு, பேசாமையே பழகாமையே அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த பொண்ணுக்கு பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ லீனியன்ட்டா நம்மளுக்கு 1 மாதம் பேசுன்றாங்களே, இதில் எப்படியாவது வந்து அந்த பையன்கிட்ட புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு 1 மாதம் பேசியிருக்கா. 1 மாதம் பேசின பொண்ணு 1 மாதம் ஃபுல்லாகவே அந்த பையன்கிட்ட பேசும்போது எந்த கனெக்ட்டுமே இல்லை. இன்ஃபேக்ட் நானே ஓப்பனாக தான் பேசினேன். சரி நம்ம இப்படி க்ளோஸ்டாக யோசிக்க வேணாம், நம்மளுக்கு இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக தான் பேசினேன். ஆனால் சுத்தமாக எந்த கனெக்ட்டுமே இல்லை. அந்த பையனுக்கும் அதே ஃபீல் தான், இல்லை ஆக்சுவலாக கரெக்டு தான், எனக்கும் எதுவுமே தோணல அப்படின்ற மாதிரி தான் அந்த பையனும் சொன்னான். ஸோ 1 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா போயிட்டு வந்து சொன்னேன், அண்ணா இந்த மாதிரிம்மா செட் ஆகாது, எனக்கும் அவனுக்கும் சுத்தமாக கனெக்டே இல்லை, எங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னோடனே அப்போ ஆரம்பிச்சாங்க நான் வீட்டில் ட்ராமாவை. அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இமீடியட்டாக கதவை போய் சாத்திக்கிட்டாரு, புடவை எடுத்து ஃபேனில் போட்டு அவ்வளோதான் எனக்கு வானமே போச்சு, ஊரில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம். இப்படி சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த கல்யாணம்னா இந்த ஊரே சொந்த ஊருக்கு நான் எப்படி திருப்பி போவேன், நீயே கொன்று அப்படின்னு சொல்லி நான் கதவெல்லாம் தட்டி இது பண்ணதுக்கப்புறம் வெளில வந்து தலையையும் மார்லையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா வந்து தம்பியை காமிச்சு இவனையும் சேர்த்து கொன்று, இவன் லைஃபையும் கெடுத்துட்டல, இவனுக்கு ஒரு ஊரே சொந்த ஊரே இல்லாத மாதிரி பண்ணிட்டல, தம்பிக்கு 8 வயசு தம்பி லைஃபே கெடுத்துட்டல, ஏன்னா வந்து இவ கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ராமா, என்னால் தாங்க முடியல. வீட்டில் டெய்லி இதே பிரச்சனை தான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனால் அவனோட அம்மா அப்பாவும் அதே ட்ராமாவை அவன் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லை, எங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி செட் ஆகலை, இது வேலைக்கு ஆகாதுன்னு தோணினாலும் இப்போ எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்கணுமா, என்ன பண்ணுறது, இல்லை வீட்டை விட்டு வெளில வந்துட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு இங்கே இருந்தால் நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன், இல்லை அவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட நான் இதை உங்ககிட்ட எவ்வளோ 3 நிமிஷத்தில் சொல்லியிருப்பேன்னா, இது வந்து ஒரு 10 பேஜாவது பிரிண்ட் அவுட் எடுத்தா வரும், அவ்வளோ பெரிய மெயிலாக வந்திருந்தது. நான் வெறும் நடந்த முக்கியமான விஷயத்த ஒண்டி சொன்னேன். இப்போ இந்த அம்மா அப்பா பண்ணது கரெக்டா, இப்போ இந்த அம்மா அப்பா பண்ணது முன்னாடி ஜென்ரேஷனில் ஐயோ நம்ம அப்பாக்காக பண்ணிப்போம், ஃபேமிலிக்காக, குடும்ப கௌரவம், ஆமாம் சொந்த ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வாயை மூடிட்டு, அது பிடிக்கலனாலும் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வேற வழியே இல்லைனாலும் அந்த பையன் எங்கே இருக்கானோ, அந்த பையனோட குடும்பம் எங்கே இருக்கோ அங்கே போய் வாழ்ந்து தொலைக்கிற பொண்ணுங்களுக்கு போன ஜென்ரேஷனில் இதே விஷயம் தான் நடந்திருக்கும். ஆனால் அவங்களால அது தப்பு, நம்மளுக்கு நடக்கிறது வந்து கொடுமை அப்படின்றத ரியலைஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அப்படி ரியலைஸ் பண்ணால் அந்த பொண்ணு மோசமான பொண்ணு அப்படின்ற பிராண்ட் பண்ணுற உலகத்தில் இருந்தோமா, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இது வந்து அவங்க வந்து லிட்டரலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எமோஷனலி தற்கொலை பண்ணிப்பேன், இந்த குழந்தை பாரு உன் தம்பியும் சேர்ந்து கொன்று அப்படின்றாங்களே. 8 வயசு குழந்தைக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம், பண்ணுறது அம்மா அப்பா தான். இது இவங்க 2 பேரும் தான் இதுங்க 2 பேரும் தான் சேர்ந்து படிக்க வச்சிருப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கெரியர், அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, அது ஒன்று டெவலப் பண்ணணும், பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இல்லை சும்மா வந்து நில்லுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை ஏமாற்றி பொய் சொல்லி இதில் எல்லா மேனிப்புலேஷனும் நடந்திருக்கா. இப்போ இது நடந்தது. இன்னொரு பொண்ணு வந்து பொண்ணு இல்லை, அவங்க லேடி, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 40+ இருக்கும். நான் ஏன் வந்து வயசு சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ டீப் ரூட்டடாக இந்த பிரச்சனை அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜி எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட 2 குழந்தையும் என்னோட அம்மா அப்பா கிட்ட விட்டு போகிறதுக்கு
பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அவங்க 2 பேர் மேலேயும் அவ்வளோ கோவம் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் கருப்பு, நீ குண்டா இருக்க, கருப்பாக இருக்க, அசிங்கமாக இருக்க, நீ குண்டா இருக்க, கருப்பாக இருக்க, அசிங்கமாக இருக்கன்னு சொல்லி எனக்கு அது எவ்வளோ ட்ராமா உருவாக்கியிருக்கு. எனக்கு தங்கச்சி இருந்தா என்னையும் என் தங்கச்சியும் பயங்கரமாக இப்படி கம்பேர் பண்ணி எப்போ பாரு நீ கருப்பாக இருக்க பாரு, அவ எவ்வளோ அழகாக இருக்கா, அவ எவ்வளோ வெள்ளையாக இருக்கான்னு சொல்லி எனக்கே என்ன பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு என்னை யோசிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு ட்ராமா கொடுத்துருக்காங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20-25 வருஷம் அந்த வீட்டில் அதை தான் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப தெளிவாக எடுத்த ஒரு முடிவு, என் அம்மா அப்பா கிட்டேருந்து தூரமாக இருக்கணும். அவங்க அந்த ட்ராமா என்னால் தாங்க முடியல. எனக்கு அவ்வளோ கோவம் மனசில் இருக்குது. இப்போ என் 2 குழந்தைங்களும் வந்து அதே மாதிரி ஒரு பையன் வெள்ளையாக இருக்கான், ஒரு பையன் கருப்பாக இருக்கான். ஆனால் வந்து என் அம்மா அப்பா நாளைக்கு வந்து இவங்களையும் அதே மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்களோன்றதுனாலே நான் ரொம்ப அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண விடுறதில்ல. அவங்களும் வந்து பார்த்தாலும் ஹாய் சொல்லு தாத்தா பாட்டிக்கு, ஓகே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறேன். அதில் அவங்களுக்கு ரொம்ப கோவம், ரொம்ப சோகம். எப்போ பாரு வந்து குழந்தைங்களை எங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன்றாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அவங்க மேலே இருக்கிற கோவம் இன்னும் போல. நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் இது பாருங்களேன், 40 வயசு அவங்க லைஃப்லேயே அவங்க ஒரு அம்மாவாகி 7-8 வருஷம் 10 வருஷம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சின்ன வயசில் அந்த அம்மா அப்பா பண்ணது இன்னும் அவங்களுக்கு ரொமான்டிக்காக அவங்க குழந்தைய வந்து அந்த அம்மா அப்பா கிட்டேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பொண்ணு, அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணோட 11 இயர்ஸ்லேருந்து இந்த பொண்ணுக்கு இப்போ 23-24 இயர்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த ஸ்டெப் ஃபாதர்ன்றவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஃபிசிக்கலாக அப்யூசிவாக நடந்துக்கிறாரு, ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறாருன்றது இந்த பொண்ணுக்கு 11-12 இயர்ஸில் ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இது நடந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட அம்மாக்கும் இது தெரியும். ஆனால் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு வேறு யார் இருக்கா, இந்த ஆள் மேலே நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும். பாரு உனக்கு ஒரு தம்பி ஆகிட்டான், இப்போ அதே தம்பி உனக்கு ஒரு தம்பி ஆகிட்டான், அவன் லைஃப் என்ன யோசிச்சுப்பாரு, என்ன யோசிச்சுப்பாரு, ஊர் உலகம் என்ன ஆல்ரெடி இந்த கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி பேசு, நீ இதையும் போய் நீ வெளில சொன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஆயம் ஒன்று பேசாமல் இன்னும் கொஞ்ச நாள் தானே நீ வெளில போயிடுவேன், அது வரைக்கும் சகிச்சுக்கோ. நாங்கள் இப்போ என்னால் முடியாமல் லாஸ்ட் 3 மாதம் முன்னாடி நான் வெளில வந்துட்டேனா. ஆனால் அந்த வீட்டில் இப்போ என்னோட அம்மாவையும் தம்பியும் விட்டுருக்கோம். என் அம்மா சொல்கிறத மீறி நம்ம இப்படி பண்ணிட்டோம், நம்ம செல்ஃபிஷாக முடிவு எடுத்துட்டோமா, இல்லை நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான ஒரே பயங்கர குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அப்பா தான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த பேயானாலும் தாய், நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளுக்காக பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஏதோ ஒரு படத்தில், தமிழ் படத்தில், அப்பா நடு ரோட்டில் பையனை செருப்பால் அடிப்பார். அதுக்கப்புறம் அந்த அப்பா ஏன் அதெல்லாம் பண்ணார், நீ நல்லா வரணும்னு தானே பண்ணாருன்னா, அது நல்ல அப்பாவே கிடையாது, சைக்கோ அப்பா. அவன் நடு ரோட்டில் ஊரே பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கிற பையன் பண்ண தப்புக்கு செருப்பால் அடிக்கிறது, மீசையை வழிச்சு விடுறது, கன்னத்தில் பலார் நிறையறதுன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண அந்த அப்பா பண்ணுறதை காமிச்சிட்டு அந்த அப்பா இறக்கும் போது நியாயம் வரப்படுத்துவாங்க. ஸோ இப்படியே பார்த்து வளர்ந்த ஒரு இடத்துல இதெல்லாம் தப்பு அப்படின்னு கூட நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல, நம்மளுக்கும் புரியல. நம்ம நல்லதுக்கு தான் பண்றாங்கன்னே நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருந்தோமா. திடீர்னு சுத்தி உலகத்தை பார்க்குறோம், லைட்டா உலகம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு, இது மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியுதா. இது 3த்துல எந்த இடத்துல நம்மளால அம்மா அப்பாவை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஐயோ பாவம், ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கம்மா, போய் கல்யாணம் பண்ணிக்கோமா, அடுத்த 50 வருஷம் அவங்க ஒரு வேலை சாப்பிட்டாங்கல்ல, அதுக்காக நீ கஷ்டப்படுத்துக்கோ, உனக்கு செட் ஆகலன்னா பரவாயில்ல, நீ டிவோர்ஸ் கூட பண்ணிக்கோ, இப்போதைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணை சொல்ல முடியுமா? இல்லை உனக்கு நடந்து ரொம்ப வீட்டுக்காக நீ பேர் பண்ணிக்கோமா, கெடுதல் தான், தப்பு தான், அந்த ஆள் பொறுக்கி மாதிரி தான் நடந்திருக்கான், போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் உன் தம்பியோட லைஃப், உங்கள் அம்மாவை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்கள் அம்மா பயப்படுறாங்க, அதனால நீ வந்து அமைதியாக பொறுத்துக்கோமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியும். ஏன்னா அம்மா அப்பா இல்லை கருப்பு, நீ அசிங்கம், நீ குண்டு, பாரு அவ எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி ஒரு வேலை. ஆனால் அவங்க என்ன எதுக்காக சொல்கிறாங்க, பொண்ணு நல்ல கலராக வந்தால் தானே நாளைக்கு கல்யாணம் ஆகும், அந்த ஒரு பயத்தில் தானே ஒரு தாயா ஒரு தகப்பனா அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்பாவை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இவ்வளோ கோபம் அம்மா அப்பா கிட்ட இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா கூட சின்ன வயசில் நம்மளோட அம்மா அப்பா கிட்டேயும் நம்மளுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். என்ன பண்ணலாம், இதுக்கு நான் தான் வந்து சொல்யூஷனா, இல்லை இது மாதிரி கேட்டு நான் இந்த ஷோவில் பேசுறது எதனால ஏதாவது ஆகுமா எனக்கு தெரியல. பட் ஆனால் பர்சனலாக எனக்கும் வந்து ஒரு விஷயம் பயங்கரமாக ரிலேட் ஆச்சு இந்த கேள்வியெல்லாம் படிக்கும்போது. அம்மா அப்பா பற்றி, இந்த டாக்ஸிக் பேரண்டிங், வீட்டில் டாக்ஸிக்காக ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறத பற்றி எனக்கும் ஐ ஹவ் கான் த்ரூ த சேம். எனக்கு ரொம்ப ட்ரபிள்டு சைல்டுஹுட். இந்த ட்ரபிள்டு சைல்டுஹுட்டில் நான் கற்றுக்கிட்டதோ இல்லை நான் எனக்கு பண்ணிக்கிட்டதோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் என்னோட மனசு, என்னோட அந்த மெமரிஸு, இதில் இருக்கிற தப்பான அந்த தாட்ஸு, எண்ணம், ஒப்பீனியன், அந்த கோவம் எல்லாம் வடிகால் ஆகிற மாதிரி, அதாவது வெளில போகிற மாதிரி என்ன நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதை அடைச்சி குத்தி அந்த அடைப்பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா கழிவும் வெளில போகிறதுக்கு நான் அந்த தெரப்பின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணேன். நீ என்னடா எது கேட்டாலும் அதையே சொல்கிறேன் அப்படின்றீங்களா? இல்லை நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். நானே எனக்கே அது தோணுச்சு, எல்லாத்துக்கும் நம்ம இதே சொல்கிறோமான்னு. இல்லை நான் அந்த வடிகால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதே விஷயம், அது பேர் எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, தங்கச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு,
ஆச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் ஃபேராக இருப்பான், பொண்ணு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த பொண்ணு அந்த தங்கச்சி மாதிரின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவை இந்த குழந்தைங்க பக்கத்தில் விட்டதே கிடையாது. ரீசன் என்னன்னா, நான் என்னை ரொம்ப சாவடிச்சிட்டாங்கண்ணா, சின்ன வயசுலேருந்து நீ கருப்பு, நீ அசிங்கம், உனக்கு கல்யாணமே ஆகாது, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறோமே, சாதாரண பொண்ணு அழகான பொண்ணுனா டக்குன்னு கம்மியான காசு கொடுத்து இது பண்ணிடலாம், உனக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும்னே தெரியாது, ஐயோ எப்படியாவது இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடணும், இவளை எவன் கல்யாணம் பண்ணிப்பானோ அப்படின்ற மாதிரி என் காது படையே கிட்டத்தட்ட நான் 10 வயசுலேருந்து இதை கேட்டிருக்கேன்னா, இன்னைக்கு நாளைக்கு என் குழந்தைங்க கிட்டே வந்து இதே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால முதல்ல நான் ரொம்ப கார்டடாக குழந்தைங்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணேன். ஸ்லோவாக நான் இந்த தெரப்பிலாம் எடுத்துக்கிட்டு என்ன நான் பெட்டர் ஆக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு, எனக்கு அவங்க மேலே இருக்கிற கோவம் போச்சு. எஸ், அவங்க எனக்கு பண்ணது கரெக்ட் கிடையாது, ஆனால் எனக்கு அவங்க மேலே இப்போ கோவம்லாம் இல்லை. நான் எதுக்கு அவங்கள என் குழந்தைங்கிட்ட இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்? திடீர்னு இந்த மாதிரி டைமில் தான் அவங்களை குழந்தைங்கிட்ட பழக விட்டேன். நார்மலாக ஒரு தாத்தா பாட்டி குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்ம எப்படி தடுக்கணும், எதுக்கு தடுக்கணும், அவங்க பாட்டுக்கு பழகட்டும்னு. ஒரு நாள் என் 2வது பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அம்மா இந்த பாட்டி தாத்தா ரொம்ப பேட்மா, தே ஆர் ஸ்டூபிட், தே கீப் டெல்லிங் எவ்ரி டைம் நீ வந்து வெளியிலலாம் போய் விளையாடாத, அதுக்கப்புறம் நீயும் வந்து உன் அக்கா மாதிரி கருப்பாயிடுவ, நீ உள்ளே இரு, வெயில் படாத மாதிரி இரு, அப்பதான் நீ வெள்ளையா அழகா இருப்ப, அப்படி வந்து they are saying all these stupid things, why are they always behind this fairness அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு வயசு 8. ஒரு 8 வயசு குழந்தைக்கு அந்த தாத்தா பாட்டி பேசுறது தப்பு, அவங்க சொல்றது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது அப்படின்றத தெரியற அளவுக்கு நம்ம வளர்த்துருக்கோம். நம்ம செமையா நம்ம குழந்தைங்களை வளர்த்துருக்கோம். இந்த குழந்தைங்க கிட்ட வந்து அவங்க டாக்ஸிக்கா அவங்களோட தாட்ஸை வந்து புகுத்த முடியாது. எது எனக்கு மிஸ் ஆச்சுன்னா, அவங்க சொல்றது தப்புனே தெரியாம, இது உண்மை கிடையாதுன்னே புரியாம, ஓ இதுதான் உண்மையோ, நம்மளுக்கு கல்யாணமே ஆகாதோ, நம்ம அசிங்கமா இருக்கமோ, கருப்புன்றது இன்ஃபீரியரான கலரோ அப்படின்னு நம்புற மாதிரியே ஒரு உலகத்துல நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு பெட்டரான ஒரு உலகத்தை, பெட்டரான ஒரு அவேர்னஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க பழகினா என்ன, பழகலைன்னா என்ன, நம்ம எதுக்கு அதை தடுக்கணும் அப்படின்னும் போது தான் எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னு அந்த பொண்ணு சொன்னான். இதே மாதிரி எனக்கு தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு சொன்னால, அதே மாதிரி நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ட்ரபிள்டு சைல்ட்ஹுட் இருந்து என்னால் நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னு. அப்படி ட்ரபிள்டு சைல்ட்ஹுட்டுக்கு காரணமான ஒருத்தரை, மெயின் காரணமான ஒருத்தரை, நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் மெயின் காரணமான ஒருத்தரை நான் இந்த தெரப்பி எடுத்துக்கிட்டேன். என்ன, நான் வந்து வடிகாலாக என் உள்ளே இருக்கிற கழிவுகள்லாம் வெளில போகணும் அப்படின்றதுக்கு நான் ட்ரை பண்ணி அதில் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டுருக்கிற டைமில் என்னோட ப்ராப்ளம்ஸ் நிறையா, எனக்கு சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருந்த ஒருத்தரை நான் ஒரு மாலில் வந்து ஒரு ஷோ பண்ணுறேன். நான் எஃப்எம்ல வேலை பண்ணிகிட்ருக்கேன், மாலில் ஒரு ஷோ பண்ணுறேன். அந்த மாலில் இருக்கிற ஷோ வந்து ஒரு 15,000 பேர் அந்த ஏட்ரியம்னு வாங்கல, அந்த இடத்துல எல்லா மாடியிலேருந்தும் பார்க்குறாங்க. பயங்கர ஹை, செம்மையாக கை தட்டுறாங்க. ஆஹா சூப்பராக பண்ணிட்டோன்னு நானும் ஒரு கெத்து கம்பீர ஒரு சந்தோஷ ஃபீலிங்கில் அந்த பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் போயிட்டு, அப்போ என்கிட்ட ஹோண்டா ஆக்டிவா இருந்து நினைக்கிறேன். அந்த ஹோண்டா ஆக்டிவா வந்து உள்ளே ஹெல்மெட் எடுக்கிறதுக்காக அந்த சாவியை போட்டு திரும்பும்போது அங்கே பார்த்தா ஒரு செக்யூரிட்டி நின்றுருந்தார். இப்படி நான் பார்க்கல, அப்பா அப்படின்னாரு. நான் இப்படி திரும்பினேன், பார்த்தா நான் சொன்னேன்ல இந்த ப்ராப்ளம்ஸ் முக்கால்வாசி நடக்கிறதுக்கு காரணமான மனுஷன், அவர் தான் அங்கே செக்யூரிட்டியாக இருந்தார். நான் அப்படியே பார்த்தேன். நான் பக்கத்தில் அவர் கூட யாரோ இருந்தார். நான் சொல்லலை, இதோ இவன் தான் ஆர்ஜே பாலாஜி, நான் என்னோட இது அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதோ காலையில் வீட்டிலேருந்து ஒன்றா கிளம்பி திடீர்னு ரோட்டில் எதேச்சியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாராவது பார்த்தா அப்படி என்னடா எங்கே வந்திருக்கா, சரி ஓகே வீட்டுக்கு வான்னு சொல்லி அப்படி பேசலாம் நார்மலாக. அந்த மாதிரி நார்மலாக பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணார். ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு, நல்லா இருக்கீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படியே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டன் ஸ்டார்ட்டில் அப்படியே எக்ஸிட் வழியாக போயிட்டு ஹெல்மெட்லாம் போட்டு போகிறேன். அப்படியே அந்த இஎல்லேருந்து ராயப்பேட்டா வழியாக நான் வரணும் வீட்டுக்கா. நான் திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரில, என்ன நினச்சாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி டப்புன்னு பீச் ரோடு போனேன்னா போயிட்டு செம்ம சத்தமாக ஹெல்மெட் உள்ள பாட்டு பாடிட்டு பீச் ரோடு வழியாக வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அவரை பார்த்தது, அவர் என்கிட்ட பேசினது எந்த விதமான கோவத்தையும் கலரில், அவர் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் வரல. எனக்கு ரொம்ப இன்டிஃபரெண்ட்டாக இருந்தது. இப்போ திடீர்னு ரோட்டில் சிக்னல் நிற்கிறோம், பக்கத்தில் ஒரு வண்டியில் யாரோ ஒருத்தங்களை பார்ப்போம், யாருன்னே தெரியாது, நம்ம சிக்னல் தாண்டி போயிடுவோம்ல, எக்ஸாக்டாக அதே ஃபீலிங் தான் இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி வெரி பவர்ஃபுல். செமையாக இருந்தது எனக்கு அன்றைக்கி நாள் தான். ரொம்ப வருஷம் எனக்குள்ளே இருந்த கோவம், அந்த ஆதங்கம், அந்த வெறி, ஏதாவது இவனை பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும்ல, அது எதுவுமே அன்றைக்கி எனக்கு இல்லை. அது என்ன, அது எதனால் ஆச்சு அப்படிலாம் தெரில. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேசியிருக்கோம், இதே மாதிரி இந்த 4 நம்பருக்குள்ளேயோ பச்சை சட்டிலையோ, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் லவ், ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், இட்ஸ் இன்டிஃபரன்ஸ். அவங்க இருக்காங்க இல்லை அப்படின்றதே நம்மளை பாதிக்கக்கூடாது, அதுதான் அந்த இன்டிஃபரன்ஸ். ஸோ இந்த பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி அந்த ஸ்டெப் ஃபாதர் பண்ணுறான் அப்படின்னா வெளில வந்துட்டு சூப்பர்மா தான், போலீஸில் கூட நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் அவங்கள வெறி பண்ணி, அவங்கள காலி பண்ணி, அவங்கள இது அந்த ஸ்டெப் ஃபாதர் கொண்டு சொல்ல, இந்த டாக்ஸிக்காக சின்ன வயசுலேருந்து என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு யார் மேலே கோவம் இருந்தாலும், அது அம்மா அப்பா இல்லை அண்ணன் தங்கச்சி இல்லை நம்மளோட சித்தி இல்லை இது மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபாதர் யாராக இருந்தாலும், அந்த கோவம், அந்த வெறி அவங்களே ஏதாவது பண்ணுமா தெரில, நம்மள ஏதோ பண்ணிடும். அது நம்மளை நார்மலாக நல்ல லைஃப் லீட் பண்ண விடாது. நம்ம அதுக்குள்ளேயே சுழண்டு நம்ம யார் மாதிரி ஆகக்கூடாது, நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த சைக்கிள் உள்ள நம்ம திருப்பி போய் அதே மாதிரி சுற்றுவோம். நம்ம யார் மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஏதோ ஒரு விதத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அவங்களோட சில குவாலிட்டிஸ்
நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் அம்மா அப்பா தான் சூப்பர், ஆனால் அவங்கள வெறுக்கணும், அவங்கள வந்து அவங்க பண்ணதுக்கு நான் திருப்பி கொடுக்கணும், அது சொல்யூஷன் கிடையாது. இந்த பொண்ணு பண்ணிச்சு பாருங்க, அவங்க குழந்தைக்கு அதே பாட்டி தாத்தா நீ கருப்பாக இருக்கன்னு அவங்க பொண்ணுக்கிட்ட சொன்னதை அந்த பேரன்கிட்ட போய் சொல்லும்போது அந்த பேரனுக்கு நீ சொல்கிறது ரொம்ப தப்பு பாட்டி, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, உன்னோட தாட்ஸ் தப்பு, இது வந்து உண்மை கிடையாது, எனி கலர் இஸ் ஃபைன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு வளர்த்தால. ஷீ இஸ் ஃபீலிங் எம்பவர்ட் நவ். வா பக்கத்தில் வா, என் குழந்தைகிட்ட வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோ, நீ தாத்தா பாட்டினை தடுக்க மாட்டேன். ஆனால் என் குழந்தைக்கு தெரியும் எது கரெக்டு தப்பு, அவன் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், அவள் கான்ஃபிடென்ட்டாக வளருவா, அந்த என்விரான்மெண்ட்டை நான் ரெடி பண்ணிக்கிறேன், நான் ரெடி பண்ணிப்பேன். அதுக்கு காரணம் ஷீ ரிப்பேர்ட் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்மளை முதல்ல சரி பண்ணிக்கலாம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற இந்த கோவத்தை வடிகாலாக கழிவு நீராக வெளில அமிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இவங்க வந்து என்ன பண்ணாலும் நம்மளை பெருசாக பாதிக்காது. அவங்க பண்ணாத அளவுக்கு நம்மளையோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 3-4 பேரையோ நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் அபவுட் டாக்ஸிக் பேரண்ட்ஸ் அண்ட் டாக்ஸிக் பேரண்டிங், ஒரே ஒரு விஷயம் தான், இது தப்புன்னு தெரியறது தான் நம்ம ஜென்ரேஷனுக்கு கிடச்சிருக்கிற கொஞ்சம் பவர். அதாவது 2024 இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணும்போது இது தப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு 8 வயசு குழந்தைக்கும் தெரியுது, ஒரு 40 வயசு லேடிக்கும் இன்றைக்கி அது புரியுது, ஒரு 23 வயசு பொண்ணுக்கு நான் வீட்டிலேருந்து வெளில வரேன்ற தைரியத்தை கொடுத்தது எல்லாமே இந்த அவேர்னஸ். இதுக்கப்புறம் அந்த கோவத்தையோ நமக்குள்ளே இருக்கிற அந்த பேட் மெமரிஸையோ வடிகாலாக வெளில எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் எடுத்துக்கிறது எஸ் அதுதான் ஐடியல். அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை என்னால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு வேலை பண்ணுங்கள், செம்மையாக வேலை பண்ணி யூ பில்ட் யுவர் செல்ஃப். நம்மளை பில்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து வெளில வரதுக்கு டைம் எடுக்கும். ஆமாம் எடுக்கும், சில பேருக்கு 2 வருஷம் ஆகும், சில பேருக்கு 10 வருஷம் கூட ஆகலாம், பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற 30-50 வருஷம் செமையாக இருக்கும். ஓகே, அவேர்னஸ் அடுத்ததாக ரீபில்ட் பண்ணிக்கிற ப்ராசஸ், அதுக்கு அடுத்ததாக இதை வெளில எடுத்துன்னு போனால் இவங்கெல்லாம் இருக்கிறது இல்லாதது. நம்ம இவங்க யாருமே இல்ட்ரீட் பண்ண தேவையில்ல, பட் ஆனால் இவங்க மேலே இருக்கிற வெறியோடு நம்ம வாழ்க்கையும் வாழ தேவையில்ல. ஓகே, ஸோ ஆல் யூ அவுட் தேர், ஐம் வித் யூ. எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கா, ஆனால் இன்றைக்கி எனக்கு இவங்க யார் மேலேயும் கோவம்லாம் இல்லை. நல்லா இருக்கீங்களா, சூப்பர், நல்லா இல்லையா, ஐயோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஐயோ அவர் அன்றைக்கி செக்யூரிட்டியாக இருந்தார், இதுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்துருப்பாரோ அப்படின்னா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவரோட லைஃப், ஹீ சோஸ் இஸ் லைஃப். எனக்கு அவ்வளோதான் இருக்குது. ஐயோ நம்ம செக்யூரிட்டியாக இருக்கார், இவருக்கு போயிட்டு எதாவது ஹெல்ப், எதுக்கு, நான் என் லைஃப்பை வந்து எனக்கு முடிஞ்ச நல்லதோட எனக்கு முடிஞ்ச ஆளுங்களோட வாழ்ந்துட்டு போகிறேன்ற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு ரீபில்ட், இந்த வெள்ளை ஏற்றின கழிவு எல்லாம் சேர்ந்து தான். ஓகே, நான் வந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குற வைக்கணும். உங்களை நீங்கள் செம்மையாக பார்த்துக்கோங்க. ஓகே, பயங்கரமாக பார்த்துக்கோங்க. எந்த பாயிண்டில் உங்களுக்கு உங்கள் கையில் அந்த பவர் இருக்கோ இந்த அவேர்னஸ் வச்சு அந்த பவர் வச்சு ட்ரை டு ரீபில்ட் அகெயின். ஓகே, டொரண்டன் டொண்டபட்டன் டண்டபட்டன் டென்டாக்.